எள்ளக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு வணக்கங்கள். வார பலன்கள் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வாரத்தின் ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலேருந்து சந்திர பகவான் இந்த வாரம் பயணம் செய்ய இருக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த முதல் 2 நாளைக்கு அவசர கதியில் அள்ளி தெளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். வேக வேகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. திங்கள் செவ்வாயில் கவனங்கள் சிதறாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. புதன் மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அமைப்போகுது. தைரியமாக நீங்கள் செய்யலாம். உங்களுடைய காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் விஷயம் உள்ளதாக நடக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும். கோயிலுக்கு செய்யணும், குலதெய்வத்துக்கு செய்யணும், அந்த படையலுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்லாம் எடுத்து வைக்கக்கூடிய காசுகள் எல்லாம் இருக்கும். இது விஷயமாக புதன் வியாழன்லேருந்து நீங்கள் யோசனை வர ஆரம்பிக்கும். வெள்ளி சனியில் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்துக்கான வழிபாடு, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளறவே 4 கிரக சேர்க்கையான சூரிய சுக்கிர புதன் செவ்வாய் இவங்க இருக்கிறாங்க. குருவினால் பார்க்கப்படுகிறாங்க. அப்படிங்கிறதுனால சுகங்கள் உண்டு, இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலும் உண்டு. மனதிலே நல்லதொரு ஆன்மீக நாட்டமும், அதுக்கு கணவன் மனைவியுடன் உடன்பாட்டு செய்யக்கூடிய விஷயங்களும் நல்லாயிருக்கும். அப்போ எல்லோரும் சந்தோஷமாக கூட்டாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்காக கொஞ்சம் இறங்கி போவது அப்படின்னு கணவனும் மனைவி விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அவசரம் மட்டும் வேண்டாம். தொழில் அடிப்படையிலே பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் அசதிகள் இருந்தாலும் ஆதாயத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுனால, ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே துத்தியை அப்படிங்கிற திதியிலேருந்து ஆரம்பிக்குது. பொருள் அப்படிங்கிற இடத்துல பணம் வரவுக்கான வாய்ப்புகளை நிறைய அந்த திதியிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு பணம் கன்ஃபார்மாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கேட்டு அதை பிடிச்சி வாங்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. இதுவும் உங்களுடைய லாபம்தான். செலவு கண்ட்ரோல் பண்ணாலும் லாபம்தான். அதனால் இதெல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறோம். இவர் முயற்சிக்கானவர். திங்க் பிக் அப்படிங்கிற பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர். இவருக்கு பார்வையே குரு கொடுக்குறார். அப்போ எப்படி இருக்குது? எண்ணங்களை அழகாக கொடுப்பார். எதையுமே பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஆசை வரும் உங்களுக்கு. வரக்கூடிய நாட்களிலே விழாக்கள் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணணும். விவசாயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாட்டுப் பொங்கலெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாட்டிக்கு யோசிக்க போகிறீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய மனதில் நல்ல தைரியம் வரும். ராமரின் வழிபாடு, ஸ்ரீராமரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லாயிருக்கும். இந்த வாரத்தில் 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடமான கடகராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி பொறுப்பிலிருந்து சந்திரன் நகர்கிறார். அப்படி இந்த வாரத்தை துவக்கக்கூடிய வாரத்திலே பூர நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு கிராஸ் பண்ணி போவார். அப்படி போகும்போது சந்திராஷ்டமம் எஃபெக்ட் கொடுப்பார். வியாழன் வெள்ளியில் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது மனசு கொள்ளுங்கள்.
அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. அவசரப்பட்டு காரியங்கள் செய்து கொஞ்சம் கை கால் அடிபட்டுக்கிறது, நகம் வந்து கதவுகிட்ட இடி மாட்டிக்கிறது, இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நடப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிடுங்க. மனசில் புதிய குழப்பங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அன்றைக்கி அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்யணும்னு நீங்கள் ஏற்கனவே ரிட்டர்ன் பண்ணி வச்சிட்டீங்க. அதனால் மனசில் சந்தோஷத்தை வரும்போது சந்தோஷமாக இருந்துக்கணும், கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது அமைதியாக இருந்துடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. இந்த வாரத்தில் அயன சயன போகம்னு சொல்லுவோம், சந்தோஷங்களின் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கேல்குலேட் பண்ண போகிறீங்க. சிலருக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாரமாக இருப்பதனால வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் முதன்மை பண்ண முடியும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே. அதனால் பண வரவுக்கு பற்றி கவலை இல்லை, பணம்லாம் கிடச்சிரும். உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையுமே குருவின் பார்வை அழகாக பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. மிதுன ராசியிலே வக்கரகதியிலே இருக்கக்கூடிய இந்த குரு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் ராகு இருக்கிறார். அங்கே கொஞ்சம் பெரிய விஷயங்களெல்லாம் யோசித்து செலவு பண்ணணும்னு வரும். செலவாக அப்படி வராமல் அங்கேயே கண்ட்ரோல் பண்ணி புத்தியை புகட்டி ஒரு அட்வைஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு லகானை போட்டு இழுத்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். உங்கள் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவர் முயற்சியின் மூலியமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவர். தன் பார்வையாக கர்ம பார்வைன்னு சொல்லுவோம், 10ஆம் பார்வையை 12ஆம் இடத்துல வைப்பார். அப்படி செலவுகள் இருக்கக்கூடிய விரயங்கள், குடும்ப சம்பந்தப்பட்டது, இல்லை வீண் விரயங்கள், இதெல்லாம் இருப்பதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அதனால் செலவுகள் கட்டுப்பட்டு வரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. இந்த கால சர்பதோஷம்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிளில் ராகுக்கும் கேதுக்கும் நடுவில் குருவும் சனியும் மட்டும் வெளியில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்வையினால் கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம், பைரவரின் வழிபாடும் இந்த வாரம் முழுக்க நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல எண்ண ஓட்டங்களும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சீரான வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன்.